இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாவே ஒரு வந்து எப்பயும் ஒரு மோதல் இருக்கும். அந்த மோதல் எங்க இருந்து ஆரம்பிச்சுது, எப்படிலாம் வந்து நம்ம ஏன் மோதிக்கிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்ற வந்துன்னா இந்த மோதலுக்கு காரணம் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த மோதலுக்கு பிரிட்டிஷ் தான் வந்து மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட் அவன் எப்படி இந்த மோதலுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் ஏன் வந்து நம்மள வந்து இந்த இது மோதிக்க விடுறான் அப்படின்னா 1857 வந்துன்னா ஒரு போராட்டம் நடக்குது. யாருக்கு எதிரா அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக. பிரிட்டிஷ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட நாட்டை வந்து பிடிச்சிட்டு நம்மளோட நாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் வந்து துன்புறுத்திக்கிட்டு நம்மளை எப்படிலாம் அடிமைப்படுத்தி நம்ம நாட்டோட வளங்கள் எல்லாம் வந்து சுரண்டிட்டு இருந்தான். அப்பதான் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கரெக்டா நார்த் ஈஸ்ட் இந்தியா. அங்க இருக்க பீகார், அதுல ஜான்சி ராணி, அந்த இது மெயின் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து சொல்லலாம். ஜான்சி ராணி, அதுக்கப்புறம் முகல் எம்பையர், இந்த எல்லாருமே வந்து ஒண்ணு கூடி பிரிட்டிஷ்க்கு எதிராக இருந்ததுன்னா போர்க்கொடி தூக்கி அவங்கள பிரிட்டிஷை பார்த்தாலே சுடுறது, அவங்கள வந்து அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது அப்படின்ட்டு வந்துன்னா ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல வந்து பிரிட்டிஷ் ஒரு மெயின் ரீசன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாருமே ஒன்னாயிட்டாங்க, நம்ம இவங்களை இப்படி விட்டுனா நம்ம இங்க சர்வே பண்ண முடியாது, நம்ம இருக்க முடியாது. அப்ப நம்ம இவங்க என்ன பண்ணணும், ஒரு பாலிசி கொண்டு வரோம். அதுதான் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்றதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். டிவைட் பண்ணணும், எப்படி வந்து மக்களை வந்து பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்றதுனா மெயினா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. என்ன பண்றதுன்னா, ஒரு ஹிந்துவை வந்து சப்போர்ட் பண்றது, அவனை வச்சு முஸ்லீம் அடிக்கிறது, முஸ்லீமை வந்து சப்போர்ட் பண்றது ஒரு பக்கம், அவனை வச்சு ஹிந்து அடிக்கிறது. ரெண்டு பேருக்குள்ள வந்துன்னா ஒரு இது வந்துட்டுனா ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துட்டே இருக்கும். எப்பயுமே அடிச்சுக்கிறான், சண்டைன்னு அடிச்சுக்கிற மாதிரி வந்துன்னா கடைசி வந்து 1947 வந்து பார்ட்டிஷன் நடக்குது பாத்தீங்களா, அது வரைக்குமே வந்துன்னா அதே மாதிரி வச்சிருந்தான். அது வந்து இன்னமும் வந்து தொடருது. அதனாலதான் வந்துன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாவே ஒரு ஃபைட் நடக்குது.